ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயவசந்த். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீபமானது எப்படி தோன்றப்பட்டுச்சுன்றது அதோட டீட்டெயிலான கதையை வாங்க பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். கார்த்திகை தீபமானது தோன்றப்பட்டதுக்கு ஒரு 2 ரீசன் சொல்கிறாங்க. ஒரு அறிவியல் ரீதியாக ஒரு காரணம் சொல்கிறாங்க, அப்புறம் ஆன்மீக ரீதியாக ஒரு காரணம் சொல்கிறாங்க. நம்ம ஆன்மீக ரீதியாக இருக்க காரணத்தை வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆன்மீக ரீதியாக இருக்க காரணம்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாள் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சிவபெருமான் வந்து இந்த பிரபஞ்சத்திலே பெரிய சக்தி நான் தான் அப்படின்றத சிவபெருமான் சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு பார்வதி தேவி அவங்க வந்து சிரிக்கிறதாகவும், அதை பார்த்து கோபமடைஞ்ச சிவபெருமான் அக்னி உருவத்தில் காட்சி தர்றாரு. அந்த அக்னி உருவம் தான் திருவண்ணாமலையாக மலையாக வடிவமைஞ்சிருக்கு. அப்புறம் இந்த அக்னியை பார்த்துட்டு விஷ்ணுவும் பிரம்மர் அவங்க 2 பேரும் பார்த்துட்டு இந்த அக்னி வந்து பிரகஜோதியாக எரியுது, இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது, எண்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு அவங்க 2 பேரும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு பிரம்மர் வந்து அன்னப்பறவை உருவத்துலேயும் விஷ்ணு வந்து பன்றி உருவத்துலேயும் 2 பேரும் எடுத்து பிரம்மர் வந்து வானத்தில் எவ்வளோ எண்டிங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு அவர் போகிறாரு. அப்புறம் விஷ்ணு வந்து பன்றி உருவத்தில் எவ்வளோ அடியில் இருந்து ஸ்டார்டிங் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கலான்னு போகிறாங்க. 2 பேரும் அவங்க முயற்சிக்கு அப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டது என்னதுன்னா, நம்மளால் பார்க்க முடியல, சிவபெருமானுக்கு ஒரு எல்லையே இல்லைன்றத அவங்க முடிவு செய்கிறாங்க. அந்த நாள் வந்து கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாள். அதை சிறப்பிக்கிற விதமாக தான் சிவபெருமான கடந்த ஒரு சக்தி இல்லை இந்த பிரபஞ்சத்துலேயும். அதனால தான் இந்த அக்னிஸ்தலம் திருவண்ணாமலை வந்து அக்னிஸ்தலமாக விளங்கப்படுறதுக்கு காரணமும் சிவபெருமான் வந்து அக்னி ஜோதியாக காட்சி தந்ததுனால இந்த திருவண்ணாமலையை அக்னிஸ்தலமாக ஏற்றுக்கிருக்காங்க. அதுவும் அவர் அக்னிஸ்தலமாக காட்சி கொடுத்த நாள் வந்து கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளில் அவர் அக்னிஸ்தலமாக காட்சி கொடுத்தாரு. அதனால தான் திருவண்ணாமலையில் ஒவ்வொரு கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்றும் இந்த மகாதீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபடுறோம். அப்புறம் உங்களுக்கு இந்த விஷயத்தில் நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.